எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது உங்கள் செல்வா டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு டே 6. நாம வெற்றியை தீர்மானிக்கிற மிக முக்கியமானது சுய கட்டுப்பாடு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க குறளுக்கான கதையவும் பார்க்கலாம். முதல்ல குறள். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறை நின்றார் நீடு வாழ்வார். குறளுக்கான விளக்கம் என்னன்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நல்வழியில் நடப்பவர்கள் இந்த உலகில் நீண்ட காலம் புகழோடு வாழ்வார்கள். இதுக்கான கதை என்ன தெரியுமா? தாத்தா பேரனுக்கு ஒரு அழகான தேர் பொம்மைய செஞ்சு கொடுத்தாரு. அந்த தேர்ல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தது. பேரன் கேட்டான், தாத்தா எதுக்கு 5 குதிரைகள் இருக்கு? தாத்தா சொன்னாரு, கண்ணா, இந்த தேர் தான் நம்ம வாழ்க்கை. இந்த 5 குதிரையும் நம்மளோட 5 ஒரு குதிரை வலது பக்கமும் இன்னொரு குதிரை இடது பக்கமும், 5 குதிரையும் 5 பக்கமும் போனா தேர் கவிழ்ந்துடும். ஆனா அந்த பாகன் 5 குதிரையும் ஒரே நேர்கோட்டுல அடக்கி ஓட்டுனா தேர் சேர வேண்டிய இடத்துல சிறப்பா போய் சேரும். அது போலதான் நம்ம மனசையும் புலன்களையும் நாம கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையும் வெற்றிகரமா அமையும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல selva_vj_cr7 ஐடியை ஃபாலோ பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சிறகு விரிப்போம், சிகரம் தொடுவோம், ஆழமாய் வேர் பிடிப்போம், அடையாளமாய் மாறுவோம். இது உங்கள் முத்துச்செல்வன். ஞாபகம் இருக்கட்டும் சாம்பியன்ஸ், எண்ணமே ஏனி, விதைப்போம், வளர்வோம், உயர்வோம். நாளை டே 7ல சந்திப்போம். நன்றி.